அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பொடி ரெசிபி பார்க்கலாமா? இந்த ரெசிபி வந்து நான் முருங்கை இலைல பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். யார் யாருக்கு வந்து இந்த கீரை வகைலாம் பிடிக்காது, இந்த முருங்கை இலைலாம் பிடிக்கும்னா, இந்த மாரி பொடியா செஞ்சு வச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி செஞ்சு பார்க்கலாமா? நான் எல்லாமே வந்து ஒரே அளவா எடுத்துருக்கேன். முதல்ல வந்து 1/2 கப் வந்து கடலை பருப்பு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து கருப்பு உளுந்து, துவரம் பருப்பு வந்து 1/2 கப் எடுத்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதுல வந்து நான் கொள்ளு ஆட் பண்ணிருக்கேன். கொள்ளு வந்து பெனிஃபிஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதை வந்து 1/4 கப்பா எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து 2 ஸ்பூன் வந்து தனியா, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் வந்து எடுத்துக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் விட்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 6ல இருந்து 7 வரமிளகாய் காரத்துக்கு ஏத்த மாரி வந்து எடுத்துக்கோங்க. இத நல்லா வந்து வரமிளகாவும் லைட்டா வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும். இத வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்ப வந்து நான் வேற பேன் வச்சிருக்கேன். ட்ரையான பேன். இதுல வந்து நான் முருங்கை இலை வந்து நல்லா நிழல்ல ஒரு 4 நாள் காய வச்சிருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப சும்மா ஹீட் பண்றதுக்காக வந்து பேனல் போட்டு ஒரு வந்து என் கையால வந்து ஒரு 3 கை பிடி வந்து எடுத்து நல்லா வந்து வறுத்துக்கிட்டேன். ஒரு கிரிப்ஸினஸ் வர வரைக்கும். இத நல்லா ஆற விட்டுட்டு, முதல்லலாம் பருப்பு வகைலாம் நல்லா வந்து கொரப்பா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பும் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு, ஃபைனலா வந்து முருங்கை இலை போட்டு அரைச்சிட்டோம்னா, நம்மள வந்து முருங்கை பொடி ரெடி. இது ஒரு பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த பொடி சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.